ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோம்மேட் ஹெர்பல் சோப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு 1 எடுத்துக்கோங்க. உளுத்தம் பருப்பு 2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். தண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. EVN கேப்சல்ஸ் ஒரு 2 எடுத்துக்கோங்க. எசென்ஷியல் ஆயில் 5-6 ட்ராப் போடலாம். சோப் பேஸ் 3 பீஸ் எடுத்திருக்கேன். உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு 4-5 தடவை கிரைண்ட் பண்ணால் இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும். உருளைக்கிழங்கு குட்டி குட்டி பீஸாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி போடாதீங்க, அதிலே தண்ணி விடும். கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஜல்லாடையில். அந்த தண்ணி தனியாக வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உளுத்தம் பருப்பு கிரைண்ட் பண்ணது பேஸ்ட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படி மிக்ஸ் ஆகலைன்னா இது ரெண்டுமே இன்னொரு தடவை ஜாரில் சேர்த்து கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இப்போது ரெண்டுமே ஸ்ட்ரெயின் பண்ணது தனியாக பவுலில் வச்சுக்கோங்க. குட்டி குட்டி பீசஸாக சோப் பேஸ் வெட்டிக்கலாம். டபுள் பாயில் மெத்தடில் தான் சோப் பண்ணணும். ஏற்கனவே தண்ணி சூடு பண்ண வச்சுட்டேன். ஒரு கிண்ணத்தில் சோப் பேஸ் போட்டுடுங்க. நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி வந்துடும். நம்ம ரெடி பண்ணி இருந்த பேஸ்ட்டும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே மாதிரி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. நான் லாவெண்டர் ஆயில் எடுத்திருக்கேன். எசென்ஷியல் ஆயில் ஒரு 6 ட்ராப்ஸ் போட்டுக்கிறேன். EVN கேப்சல்ஸ் ஒரு 2 போட்டிருக்கேன். கோகோனட் ஆயில் 1 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சோப் மோல்டில் கோகோனட் ஆயில் கொஞ்சம் கொஞ்சம் ட்ராப்ஸாக போட்டு நல்லா தடவி விடுங்க. ரெடி பண்ணி வச்சுருந்த சோப் பேஸ்ட் இதில் போட்டுக்கலாம். 12-15 ஹவர் அப்படியே விட்டுடுங்க. சோப் ரெடியாகி வந்துடும். அவ்வளோதாங்க, ஹோம்மேட் ஹெர்பல் சோப் ரெடி ஆகிடுச்சு. எந்த விதமான கெமிக்கல்ஸும் இல்லாமல் வீட்லேயே நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வாங்க சோப் எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சோப்பில் நல்லா கை வாஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நல்லா நுரையும் வருது. ஃப்ராக்ரன்ஸும் நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நான் அதுவும் சொல்லிடுறேங்க. உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக மெலாஸ்மா கம்மியாகும். துவரம் பருப்பு சேர்த்துருக்கிறதுனால கரும்புள்ளிகள், கருவளையங்கள் இதுவும் கம்மியாகும். கழுத்தை சுற்றி கருப்பாக நம்மளுக்கு பிக்மெண்டேஷன் இருக்கும், அதுவும் கம்மியாகும். பிம்பிள்ஸும் கம்மியாகும், வராமல் தடுக்கும். வாயை சுற்றி பிக்மெண்டேஷன் இருக்கும், அதுவும் கம்மியாகிடும். தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாங்க. பாடிக்கும் யூஸ் பண்ணலாம், ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த புது வீடியோட பார்க்கலாம்.